நாம் பார்க்கின்றோம். உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நுழைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முதுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தவுடன் பார்த்தார்கள். அந்த பேரித்த மலத்துடைய அந்த ஓலைகளில் படுத்திருந்த அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே தென்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, ரோம பாரசீக அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய மாளிகையிலே சிம்மாசனங்களிலே அழகழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலாகிய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பசியிலும் பஞ்சத்திலும் இது போன்ற ஏழ்மையான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? உமர் அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர், மாலி வலித் துன்யா, எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன சம்பந்தம் உமரே? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து கிளம்பி செல்வதை போன்றுதான். நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வாழ்பவர்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறிய செய்தியை நினைத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையை மறந்து வாழ்கின்றோம். அந்த நாள் ஏற்பட போகிறது என்று அறிந்தும், அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடையும் என்பதை அறிந்தும், அந்த மறுமை நாளை நிச்சயமாக நாம் சந்திக்க போகின்றோம். அது போன்ற நாள் இதற்கு முன்னாலும் ஏற்படாது, இதற்கு பின்னாலும் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிந்தும், அந்த நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானின் அடிப்படை என்பதை அறிந்தும், அந்த நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வியை, ஞானத்தை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தும் மறுமையை மறந்து வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தோன்றுகிறது. எங்கே செல்ல முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களை, மரணித்ததற்கு பிறகு சொகுசான வாழ்க்கையை தேடி இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைகளை போன்று வாழ்க்கையை தேடிக்கொள்ள பயணிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை கொடுக்கவில்லையே. அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததன் நோக்கம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்த்து உங்களை சோதித்து நாளை மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காகத்தானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா فإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை செழிப்பாக பசுமையாக ஆக்கி இருக்கின்றான். ஏன்? இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடம் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு பணிகளை, எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு அல்லாஹ்வையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ, யார் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்களோ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ்
ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون قال تعالى அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் குழந்தைகளும் உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறார்கள். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலுக்கு சமமானது. இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலை போன்றது. அந்த கடலிலே ஒரு மூசையை முக்கி நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமையின் வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.